பேபி ஃப்ராக் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுருக்கோம். பேப்பர் கட்டிங்குள்ள வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. 2 ஓர பகுதியை சேர்த்து வைக்கிறோம். இந்த ஃப்ராக்குக்கு ஃப்ரண்டில் 2 பீஸ் வரும், பேக் சைடு 2 பீஸ் வரும். மெயின் பீஸை தவிர உள்ளுக்குள்ளால் கொடுக்குற துணி லைனிங் கிளாத்தாகவும் இருக்கலாம், இப்படி ஒரிஜினல் கிளாத்தாகவும் இருக்கலாம். நாம் இதுக்கு ஒரிஜினல் கிளாத்லேயே கொடுக்குறோம். துணியை 4 மடிச்சுக்கிறோம். இதான் ஓரம் இருக்கு. கழுத்து பகுதியில் ஃபோல்டு வரும். இதான் கழுத்து பகுதி. ஷோல்டரில் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதுக்கு அப்புறமா கழுத்தகலம் 2 இன்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். 2 இன்ச் இருக்கு. அப்போ இந்த பேப்பர் வந்து கரெக்டாக இருக்கு. இதே வச்சு கட் பண்ணிக்கலாம். திக்னஸ் வரைஞ்சி கூட கட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து 1/4 இன்ச் அதிகமாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்போ டர்ன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். மடிக்கும் போது இந்த சைடு உள்ளுக்குள்ளால உள்ள துணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். கழுத்தகலம் 2 இன்ச் இருக்கு. கட் பண்ணிக்கலாம். பேப்பர் அளவே கட் பண்ணிட்டோம். இது ஆல்ரெடி கட் பண்ண பீஸ். இதில் இந்த ஷோல்டர் பீஸ் வைக்கிறதுக்கு, ஷோல்டரில் வைக்கிற பீஸ், ஷோல்டரில் டேப் வைப்போம். அதோட ஓரத்தில் இந்த பீஸ் வச்சு தைச்சிப்போம். 2 இன்ச் அகலமும் 2 இன்ச் உயரமும் உள்ள 4 பீஸ் எடுத்துக்கிறோம். இது சதுரமாக இருக்கும். ரெண்டு துணி சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம். பாவாடை துணி கட் பண்ணிக்கலாம். பாவாடை துணி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, காட்டனாக இருக்குது. இதில் இது 2 ஓரமாக மடிச்சுக்கணும். பாவாடை உயரத்துக்கு ஏற்ற மாதிரி துணியை நல்லா மடிச்சுக்கிறோம். மடிப்போட சேர்த்து 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். லைன் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபோல்டையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம உயரத்துக்காக ரெண்டாக மடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால கட் பண்ணிட்டோம்னா 2 பீஸாக வரும். இது அகலம் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது இதோட அகலம் 21 இன்ச் இருக்கு. அதனால ஷோல்டரில் வைக்கிற பீஸ் இதுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்றே கால் இன்ச்சுக்கு பீஸ் எடுத்துப்போம். எட்டு இன்ச்லேருந்து 10 இன்ச் வரைக்கும் பீஸ் எடுத்துப்போம். நாம் இன்னைக்கு இதில் 9 இன்ச் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி இதுக்கு அடுத்து ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் ஷோல்டரில் வைக்கிறதுக்கு 4 பீஸ் தேவைப்படும். இந்த அகலம் 1.25 இன்ச் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1.5 இன்ச் கூட எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணுன்றதுக்காக அப்படி ஸ்ட்ரைட்டாக பீஸ் கட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான அளவு இதில் கட் பண்ணிக்கலாம். பேபி ஃப்ராக் தைக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் வைக்கக்கூடிய ரோப் பீஸ் ரெடி பண்ணலாம். ஒரு மடிப்பு இந்த பக்கம் மடிக்கிறோம், ஒரு மடிப்பு இப்படி மடிக்கிறோம். அந்த 2 சைடையும் இன்னும் இப்படி 4 மடிக்கு இணைக்கிறோம். தையல் இப்படி ஓரமாக போட்டுக்கிறோம். மடிப்பின் அளவு 1/4 இன்ச் இருக்கட்டும். இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, அப்படியே 2 மடிக்கு இப்படி ஒரு மடிப்பு ஓரமாக தைக்கிறோம். இந்த பீஸ் இப்படியும் தைக்கலாம். ரோப் தைக்கிற மாதிரி தைச்சி திருப்பியும் வச்சுக்கலாம். இப்படி 4 பீஸும் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஓரம் இருந்தால் கூட நம்ம அப்படியே மடிச்சுக்கணும். அப்போ தான் மடிப்பின் அளவு ஒரே அளவாக கிடைக்கும். இப்படியே 4 பீஸ் ஷோல்டரில் வைக்கிறதுக்கு 4 பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம முன் துண்டு 2 பீஸும் பின் துண்டு 2 பீஸும் கட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறோம். இதில் 2 பீஸ் இருக்குது. உள்பக்கம் வெளிப்பக்கம் இருந்தால் நம்ம வெளிப்பக்கத்தையும் சேர்த்து வச்சு உள்பக்கத்தில் தைச்சிக்கணும். 1/4 இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் வந்தோம்னா ஊசியை நிப்பாட்டி வச்சுட்டு ஷோல்டரோட சென்டரில் ஒரு பீஸ், இப்போ நம்ம தைச்ச பீஸில் ஒரு பீஸ் கொடுத்துட்டு இப்படி தைச்சி இதில் ஊசியை நிப்பாட்டிட்டு இந்த வி ஷேப் வரும்போது வி ஷேப்பில் கரெக்டாக தைக்கணும். இப்படி தைச்சி சென்டரில் இதுக்கு வீக்கு நேர் ஊசியை நிப்பாட்டி துணியை திருப்பி இப்படி டேர்ன் பண்ணி தைக்கணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். ஊசியை நிப்பாட்டிக்கிறோம். ஷோல்டரோட சென்டரில் பீஸ் கொடுக்கும்போது எல்லா பீஸுமே உள்ளுக்குள்ளால இருக்கணும். ஷோல்டரில் இப்படி தான் பீஸ் வைக்கணும். பீஸ்க்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தைச்சிக்கலாம். இதுக்கு எல்லோ கலர் நூல் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தைக்கிற தையல் வெளியே தெரியாது. ஷேப் வந்தோம்னா ஊசியை நிப்பாட்டி துணியை திருப்பி ஷோல்டர் பகுதி வந்தோம்னா ஊசியை நிப்பாட்டி
ஷோல்டரோட சென்டரில் பீஸ் கொடுக்குறோம். பீஸ் கொடுக்கும்போது எல்லா பீஸும் கீழே இருக்கணும். ஷோல்டரில் பீஸோட ஒரு ஓரம் இருக்கணும். சைடில் வரும்போது ஸ்ட்ராங் இது மாதிரி இன்னொரு பீஸும் தைச்சிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 அப்படி கட் பண்ணியிருந்தோம். ரெண்டு பீஸ்லையும் இதே மாதிரி ஷோல்டர் பீஸ் வச்சு தைச்சிட்டோம். இனிமேல் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தைச்ச நூல் கட் ஆகிடாம அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கட் பண்ணிக்கிறோம். ஷோல்டரில் இந்த சைடும் லைட்டாக ஷேப் கட் பண்ணிக்கிறோம். ஷோல்டரில் இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணலைனாலும் நல்லா வரும். ஆனால் நெக்கில் கண்டிப்பாக அந்த வி ஷேப் கட் பண்ணணும். கட் பண்ணாதான் நம்ம எதுவுமே பண்ணாமல் அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இதில் நம்ம ஒரு கழுத்துக்கு மட்டும் லேஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக இந்த லேஸ் தான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த லேஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இது இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இது முன்துண்டு அப்படி தெரியும் இல்லையா, அதுக்காக மேலே வெள்ளை நூல் போட்டுக்கலாம். இது மேலே வச்சு தைக்கிற லேஸ் ஆனதால் இந்த லேஸ்க்கு ஏற்ற கலர்லேயே நூல் போட்டுக்கணும். இப்படி வைக்கும்போது லேஸோட சென்டரில் தைக்கணும். இப்படி துணி ஓரத்தில் செட் பண்ணி வச்சுட்டு ஷோல்டரோட சென்டரில் வந்து உடனே அந்த லேஸ் அப்படியே டர்ன் பண்ணி ஷோல்டர் பக்கம் வந்தோடனே ஊசியை நிப்பாட்டிட்டு ப்ரெஷர் கிட்ட தூக்கிட்டு லேசர் டர்ன் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் முடியும் போது ப்ரெஷர் கிட்ட தூக்கிட்டு மறுபடியும் லேசர் டர்ன் பண்ணி கழுத்து ஓரமாக வச்சு தைக்கிறோம். வி ஷேப் வந்த உடனே ஊசியை நிப்பாட்டுறோம். இந்த லேசர் சென்டரில் லைட்டாக லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே டர்ன் பண்ணுறோம். ஷோல்டரோட ஒரு ஓரம் வரும்போது ஊசியை நிப்பாட்டி வச்சுட்டு லேசர் டர்ன் பண்ணி ஷோல்டரில் கொஞ்சம் தான் தைக்க வரும். தைச்ச உடனே ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு லேஸை இப்படி இந்த கைக்குழியில் டர்ன் பண்ணி இந்த பக்கம் தைச்சிக்கணும். இது மாதிரி பின் துண்டுக்கு ஷேப் கட் பண்ணிக்கலாம். நம்ம லேஸ் வச்சதுனால அதை முன் துண்டு, லேஸ் வைக்காததை பின் துண்டு அப்படி சொல்கிறோம். மற்றபடி முன் துண்டு பின் துண்டு ஒரே அளவில் ஒரே ஷேப்பில் தான் இருக்கும். லேஸ் வைக்கலைன்னா மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். இப்போ லேஸ் வச்ச பீஸ் இப்படியே இருக்கணும். இதில் ஒரு பீஸ் இந்த ஒரு சைடு இந்த பக்கமும் அந்த தையல் வந்து கைக்குழி பகுதியில் இருக்கணும். ஒரு பீஸ் அந்த பக்கமும் விட்டுக்கணும். சென்டரில் முன் துண்டு இருக்கும். பீஸ் வந்து கைக்குழி பகுதியில் அப்படி நகராமல் சேர்ந்தே இருக்கணும். இப்போ இதில் 4 பீஸ் இருக்கும். 4 பீஸையும் சேர்த்து வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கணும். சைடு ஜாயின் பண்ணிக்கணும். அளந்து கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ட்லேயும் ஸ்ட்ராங் தையல் போடணும். சைடு
ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்த பக்கமும் முன் துண்டோட தையலும் பின் துண்டோட தையலும் இருக்கணும். உள்ளுக்குள்ளால தான் முன் துண்டு இருக்கு. 4 பீஸையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் பீஸ் எதுவும் இதில் மாட்டிக்க கூடாது. நாலு பீஸும் ஒன்றா கரெக்டாக வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஷோல்டர் பீஸை இப்படி இழுத்தாலே வந்துடும். இது ஏன் இப்படி தைக்கிறோம் அப்படின்னா, இப்படி தைச்சதுக்கு அப்புறம் இப்படி டர்ன் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளாலேயோ வெளியிலையோ எந்த தையலும் தெரியாது. தையல் எது எல்லாமே 2 துணிக்கு அடியில் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி திருப்பி விட்டு தைக்கிறோம். இனிமேல் இது வந்து முன் துண்டு முன்பக்கம் பின்பக்கம் வந்துடும். அதாவது உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்துடும். நம்ம லேஸ் வச்சு தைச்சதுனால இதை நம்ம வெளிப்பக்கமாக இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ மேல் துண்டோட இடுப்பு பகுதி அளந்துக்கிறோம். 10.5 இன்ச் இருக்கு. பாவாடை துண்டு 2 துண்டாக இருக்கும். அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். உள்பக்கமாக தான் ஜாயின் பண்ணணும். வெளிப்பக்கத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம். வெளிப்பக்கமாக சேர்ந்துருக்கு. உள்பக்கத்தில் தையல் போடுறோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஸ்ட்ராங் தையல் போட்டு 1/2 இன்ச் அளவுக்கு சைடு ஜாயின் பண்ணுவோம். நம்ம ஜாயின் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் வந்து கரெக்டாக இருக்கணும். துணியை 4 மடக்கி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாம் மடக்கி சிசர் மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் 4 மடக்கி மடிப்பில் சிசர் மார்க் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கமாக சுருக்கு வைக்கிறோம். இது ஃப்ராக் ஆனதால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுப்போம். ஏன்னா அது சைடு ஜாயிண்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு இடைவெளியில் சுருக்கினாலும் 1 இன்ச் இருக்கிற மாதிரி சுருக்கு வைக்கிறோம். ப்ரெஷர் பிட்டை தூக்குறோம். நீடிலில் சுருக்கு படுற மாதிரி அடியில் வரைக்கும் துணியை கொடுத்துட்டு தையல் 1/4 இன்ச்சுக்குள்ளால இருக்கட்டும். இந்த சுருக்குக்கு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி வந்து விட்டோன்னா ஊசியை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு ப்ரெஷர் பிட்டை தூக்கிக்கிறோம். இந்த சுருக்கில் இருந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஊசியை தொடுற மாதிரி, அதாவது அந்த சுருக்குக்கு உள்ளால 1/4 இன்ச்சு போகிற மாதிரி சுருக்கு வச்சுக்கிறோம். சுருக்குக்கு முன்னாடி 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி ஊசியை நிப்பாட்டிப்போம். ப்ரெஷர் பிட்டை தூக்கிட்டு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி சுருக்கு வச்சுப்போம். இதே மாதிரி 4 ஒரு பகுதியான மார்க்கிங் வர்ற வரைக்கும் சுருக்கு வச்சு பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த சுருக்கு வைக்கும்போது 4 ஒரு பகுதி மார்க்கிங் உள்ளே போயிடும். இப்போ அளக்கும்போது இடுப்பு சுற்றளவில் 4 ஒரு பகுதியான 5.25 இன்ச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 5.25 இன்ச்சு வரணும். இது 6 இன்ச்சு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்மளோட மார்க்கிங் உள்ளால போயிடுச்சு. நம்ம அளந்து பார்க்கும்போது 6.25 இன்ச்சு இருக்குது. இதுக்கே இருக்கட்டும், ஏன்னா நம்மளோட மார்க்கிங் உள்ளே போனதால கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அடுத்த மார்க்கிங் வரும்போது நம்மளோட அளவு 10.5 இன்ச்சு, தையலுக்கான 1/2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு இருக்கணும். இதே மாதிரி நம்ம சுருக்கு வச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ நம்ம சுருக்கு வச்சுட்டு அளந்து பார்க்கலாம். மார்க்கிங் இதில் தான் இருக்குது. சுருக்கு வச்சதுக்கப்புறம் இருக்கிற அளவு 11 இன்ச் இருக்குது. அந்த சுருக்கு வரைக்கும் 11 இன்ச் இருக்குது. எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இருக்குது, பரவாயில்ல. இதே மாதிரி சுருக்கு வச்சுட்டு பார்க்கலாம். நமக்கு அளவு வந்து 10.5 இன்ச் இடுப்பு சுற்றளவு. நம்மளோட மார்க்கிங் இதில் இருக்குது. இன்னும் ஒரு சுருக்கு வைக்கும்போது மார்க்கிங் உள்ளே போயிடும். நம்மளோட அளவு 10.5 இன்ச்சுக்கு கூட 5.25 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 16.25 எடுக்கிறோம் தையலோடு சேர்த்து. இது வந்து 17 இன்ச்சு வந்திருக்கு. ஆல்ரெடி நம்மளோட மார்க்கிங் உள்ளே போயிடுச்சு, அதனால 1/4 இன்ச்சு கூடுதல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி எண்டு வரைக்கும் சுருக்கு வச்சதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவான 21 இன்ச்சுக்கு கூட தையலுக்கான 1 இன்ச்சு சேர்த்து 22 இன்ச்சு இருக்கணும். சுருக்கு வச்சுட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டு சுருக்கு வைக்கிறோம். ஆனால் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது. அளந்து பார்க்கலாம். 22 இன்ச்சு வரணும். நமக்கு இப்போ சுருக்கு வரைக்கும் 21 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஹிப்பில் ஜாயின் பண்ணும்போது இதுக்கு தேவைக்கு இந்த இடைவெளியான ஸ்பேஸில் ஒரு சின்ன சுருக்கு அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ இந்த சுருக்கோட முடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு சைடு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணும்போது எண்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதோட வெளிப்பக்கத்தில் பீஸ் எடுக்கும்போது இப்படி சிங்கிளாக எடுத்துடக்கூடாது. 2 பீஸ் இந்த பக்கமும் 2 பீஸ் இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி இப்படியே வச்சு இதுக்குள்ளால விடுறோம். இதுக்குள்ளால விடும்போது இப்படி ரவுண்டு கரெக்டாக வரும். இந்த ரவுண்டு கரெக்டாக வரும். இதை இப்படியே வச்சு அளந்து பார்க்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பீஸ் விட்டுருந்தோம், சின்ன ஸ்பேஸ் விட்டுருந்தோம். அந்த ஸ்பேஸும் சைடும் கரெக்ட் பண்ணி வரும்போது அந்த ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது. அதை ஃபஸ்ட்டே நம்ம சுருக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கர்ட்டை தான் மேலே வைக்கிறோம், அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம ஹிப்பை அளந்துக்கிட்டோம். ஒரு சுருக்கம் வச்சு சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். இதில் உள்ள அதாவது மேல் துண்டில் 2 துணியை சேர்த்து வச்சு பாவாடை துணி அதுக்கு மேலே வச்சு நம்ம தைச்சி தையலுக்காக கொஞ்சம் கீழே தையல் போடுறோம். சைடு ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குது. இனிமேல் பாட்டை மடக்கி தைக்கலாம். தைச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறோம். அதுக்கு மேலேயே இன்னொரு மடிப்பு 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம மடிப்பிற்காக 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம்.
ஃபஸ்ட்டு மடிப்பு நம்ம சின்னதாக கூட மடிச்சுக்கலாம். வெளி மடிப்பு 1 இன்ச் வர மாதிரி அளந்து தைச்சிக்கணும். அப்போ வந்து ஈவனாக இருக்கும். ஊசி நிப்பாட்டி வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த உடனே அளந்து பார்த்துக்கணும். ஊசி நிப்பாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அளந்து பார்த்து தைக்கலாம். பாபின்ல நூல் காலி இருக்கா செக் பண்ணலாம். நூல் இருக்கு. சைடு ஜாயிண்ட் வரும்போது நம்ம மடிக்கும் போது இருக்கிற இடத்துல உள்ள ஜாயிண்ட்டும் ஆல்ரெடி துணியில் இருக்கிற ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். நகர்ந்து இருக்கக்கூடாது. மடிப்பு திருகல் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா மடித்து நம்ம தைக்கும்போது அடியில் அழுத்தம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு விரலை உள்ள கொடுத்துட்டு அடுத்து இதை இப்படி மடித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எண்டு வரைக்கும் மடிப்பு நல்லா வரும். இப்படி மடித்து என்ற சுருக்கு இப்போ எதுவும் வரல. சப்போஸ் பிகினர்ஸுக்கு திருகலாக வர மாதிரி இருந்ததுன்னா நாம் இப்படி மடித்து சின்னதாக ஒரு சின்ன சுருக்கு வச்சு அப்படி சுருக்குக்கு மேலேயே தைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா திருகல் இல்லாமல் இருக்கும். நம்ம மடிப்பு ஆரம்பித்ததுலேருந்து கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே தைச்சி நம்ம முடித்தோம் அப்படின்னா நூல் பிரியாது. ஷோல்டரில் வச்ச பீஸ்க்கு மேலே இந்த பீஸ் வச்சுக்கலாம். இந்த பீஸை இப்படி ஃபோல்டு பக்கத்தில் இந்த பீஸ் இருக்கிற மாதிரி இப்படி பண்ணுறோம். 1/4 இன்ச்சு இப்படி தைச்சி இப்படி ஓரமாக ஸ்ட்ரைட்டாக தைச்சிப்போம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்ட்ராங்காக தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிக்கிறோம். தைச்சிட்டு அதை அப்படியே இப்படி ரிவர்ஸில் எடுக்கும்போது இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இப்படி ரவுண்டாக இப்படி கட் பண்ணிக்கணும். அப்போ இதோட ஷேப் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாத்துலேயும் தைச்சிக்கலாம். இதில் நமக்கு ஓரம் இருக்குது. ஓரம் இருந்தாலும் நாம் எப்பயும் போல் 1/4 இன்ச்சு அல்லது 3 பாயிண்ட் தள்ளி இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் இந்த பீஸ் வச்சுட்டோம். ஃப்ராக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான கிளாத்தில் ரொம்ப சாஃப்டான கிளாத்தில் தைச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம்.